ஜாலி ஜாலி. ஓடாத வா, நான் புடிச்சிடுவேன். இப்படி இப்படி. சார் மீட்டிங் இங்கதான் சார், உள்ள வாங்க. யார் இது ஸ்கூல்ல புதுசா இருக்கிறது? எனக்கு யாரையுமே காணோம். இங்கதான் யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்தது. யாருப்பா அது? சார் எப்படி இருக்கீங்க சார்? ஸ்கூல்ல பேய், நம்ம ஸ்கூல்ல பேய் இருக்கு. எல்லாரும் ஓடுங்க, ஸ்கூல்ல பேய். சார் என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி பயந்துருக்கீங்க? பேய், ஸ்கூல்ல பேய், கிளாஸ் ரூம்ல பேய் இருக்கு. மேல நிச்சயமா யாரோ இருக்காங்க. ரேவா, ஆதி, யூடி, மேல செகண்ட் ஃப்ளோருக்கு போணும். சாரி, சைட் ப்ளீஸ், சைட் ப்ளீஸ். சீக்கிரம் வழிய விடுங்க, வழிய விடுங்க. சிவா ஜாக்கிரதை. சிவா, யாரையாவது பாத்தியா? இல்ல ரேவா, இங்க யாருமே இல்ல. ஆனா ரூஃப் டாப் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். இப்ப ஆளை காணோம். அட என்ன சார் சொல்றீங்க நீங்க? நீங்களே பேய பத்தி பேசினா பசங்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் சார். கிளாஸ்ல பேய்ங்க உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் காணாம போச்சு. சார் அங்க பாருங்க சார், ஸ்கூல் பெல் தானே அடிச்சுக்கிட்டு இருக்குது சார். ஸ்கூல்ல இருந்து ஓடிடலாம் சார். பேய், ஸ்கூலுக்குள்ள பேய் இருக்கு. எல்லாரும் ஓடுங்க, எல்லாருக்கும் லீவு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க பசங்களா, எல்லாருக்கும் லீவு. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாரும் லீவு. போங்க, வீட்டுக்கு போங்க. திடீர்னு ஏன் சார் எல்லாருக்கும் லீவ் விடுறீங்க? ஸ்கூலுக்குள்ள பேய் இருக்கு சிவா, எல்லாரும் உடனே வீட்டுக்கு போயிடுங்க. ஸ்கூலுக்குள்ள பேய் வந்துருச்சுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணால நானே பார்த்தேன். எல்லாரும் போங்க, வீட்டுக்கு போங்க சீக்கிரம். பாஸ், எப்படி பாஸ் இருக்கு என்னோட ரிமோட் ஆபரேட்டட் சேர்? உங்களுக்கு இது பயன்படுத்துற மாதிரி இருக்கா? இந்த பில்டர் பயப்பட மாட்டான், பயன்படுத்துவான். இந்த சேஸ பார்த்ததை எல்லாரும் சொல்லுவாங்க பேய் வந்துடுச்சுன்னு. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா பசங்க ஸ்கூலுக்கு வரதை நிப்பாட்டிடுவாங்க, டீச்சர்ஸும் பாடம் நடத்துறத நிப்பாட்டுவாங்க. அந்த ஸ்கூல் மட்டும் காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல ஒரு அருமையான ரெசார்ட்டை காட்டிடுவேன். ஓகே பாஸ். நம்ம ஸ்கூலுக்குள்ள புகுந்து பேய் மாதிரி டிராமா காட்டி யார் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. ரியல் லைஃப்ல பேய்ன்ற ஒண்ணு இல்லவே இல்ல. பேய் இல்லன்னு யார் சொன்னது சிவா? என் கிராமத்துல நான் பாத்திருக்கேன். இப்படித்தான் ஒரு தடவை எங்க கிராமத்துக்குள்ள பேய் வந்துடுச்சு. இப்ப நீ சொன்னல சிவா, அதே மாதிரி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணுச்சா, அப்படியே மறைஞ்சும் போயிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. நான் வீரன்ல, அத புடிச்சு அப்படியே மரத்துல கட்டி போட்டுட்டேன். படிச்ச அடியில அது பயந்து ஓடுனதுதான். ஆளே காணோம். சிவா, பேய் காப்பாத்து, பேய் பேய். என்ன தைரியம் சிகாமணி, உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? எப்ப பார்த்தாலும் உன் கிராமத்துல நான் அந்த சாகசம் பண்ண இத பண்ணு கதை விடுறேன். அட என்ன பண்ணீங்க? நான் நடிச்சத கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியல? நான் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தேன். நானே பயந்துடுவேனா என்ன? இங்க பாரு ஆதி, பேய்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்லன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இந்த விஷயத்த நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமா ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல யாரு பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்து டிராமா பண்றதுன்னு. எனக்கு என்னவோ அதெல்லாம் பேய் மாதிரி தெரியல, ஏதோ ஏலியன் மாதிரி தோணுதுப்பா. அதுங்களுக்கு நிறைய பவர் இருக்கும். யூடி நாட் நவ். உன்னோட ஏலியன் கதையை கேட்டு கேட்டு எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. கான்ஸ்டபிள், வேதாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபலும் டீச்சரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல பேய் இருக்கான். பேயா, அதுவும் நான் இருக்கிற ஏரியாவுல. அங்க போய் என்னன்னு தான் பாப்போமே. கான்ஸ்டபிள், இங்க பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு எல்லாம் படிச்சவனுங்க கூட பேயின்னா பயந்து சாகுறானுங்க. டீச்சரும் பிரின்சிபலும் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயந்தா அப்புறம் அவங்க இந்த பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்க? சார், இங்க பிரின்சிபலோட ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் கேக்குற விஷயமாப்பா. நானே உங்க கூட வந்து வழியை காட்டுறேன். பிரின்சிபல் ரூமுக்கு பக்கம் கான்ஸ்டபிள் இந்த காலத்துலயும் பேய் இருக்கிறது உண்மைதான் போல இருக்கு. நல்ல வேலை பண்ணிருக்காரு பிரின்சிபல் சார். ஸ்கூலை மூடிட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. கான்ஸ்டபிள் சீக்கிரமா போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா. நான் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். நம்ம 4 பேரும் 4 டைரக்ஷன்ல போய் என்னன்னு பார்க்கணும். யாராவது எதையாவது பாத்தீங்கன்னா உடனே மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? யூடி, சிவாவும் ரேவாவும் அந்த பக்கம் போயிட்டாங்க. எப்படியும் அவங்க 2 பேரும் எதையாவது கண்டுபிடிப்பாங்க. நாம 2 பேரும் பேசாம கிளாஸ் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். நீ சரியா சொன்ன. வா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். ஆதி, இப்ப நம்ம என்ன பண்றது? எல்லா பேயும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அமைதியா இருங்க, டீச்சர் வந்துகிட்டு இருக்காரு. பேய் கூட பாடம் படிக்குதுடா. வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நாம ஹிஸ்டரிய பத்தி பார்க்க போறோம். சரி சொல்லுங்க, பாஷா அக்பருக்கு மிகவும் நெருக்கமான அந்த நபர் யாரு? அது நான் தான் சார். பீர்பல், கொஞ்சம் அமைதியா உட்காருப்பா. நீ தான் அந்த ஆள்னு உனக்கே நல்லா தெரியும். மத்தவங்களை பதில் சொல்ல விடுப்பா. இனி நடுவுல பேசக்கூடாது. பாஷா அக்பர், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. கிளாஸ்ல இப்படி எந்திரிச்சு பேச எனக்கு பிடிக்காது. பீர்பல், எல்லாருக்குமே தெரியும் நீதான் எனக்கு பிடிச்ச நபர்னு. மத்தவங்களையும் பதில சொல்ல விடு. ஆதி, இது அக்பர் பேய், அது பீர்பல் பேய்ப்பா. அம்மா, இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. யார் சொன்னா? இதுக்கப்புறம் நான் ஹிஸ்டரி படிக்கவே மாட்டேன். இனி நான் அந்த கிளாஸுக்கே வர மாட்டேன். சிவா, சிவா, காப்பாத்து, சிவா. சிவா, பேய், ஏலியன் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கு. அது அங்க ஏலியன் பேய். ஆமா சிவா, ஹிஸ்டரி கிளாஸ்ல பீர்பால், அக்பர் எல்லாருமே இருக்காங்க. நீங்க என் கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல இந்த ஸ்கெலிட்டன் ட்ரெஸ்ஸை கழட்டி போடுங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க யாரும் பேயும் கிடையாது, பூதமும் கிடையாது.
எனக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? டேய் சின்ன பையா, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சிடுவான். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். எல்லாம் ஓடுங்கப்பா. சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடிட்டே இருங்க. வாவ் சிவா, எல்லா டூப்ளிகேட் பேயையும் அடிச்சு விரட்டிட்ட போல இருக்கு. பாம்பே பில்டர் பயப்பட மாட்டான், பயமுறுத்துவான். ஒரு பையன்கிட்டயா நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவங்கள பார்த்து நீங்களே பயந்தீங்கன்னா உங்களை பார்த்து எப்படி மத்தவங்க பயப்படுவாங்க? ஒரு சின்ன பையனால என் பிளான் ஒன்னும் கேன்சல் ஆக கூடாது. மறுபடியும் ஸ்கூலுக்கு போங்க. இந்த தடவை நீங்க பண்ற கலாட்டாவில இது வரைக்கும் எந்த ஸ்கூல்லயும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லைன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும். ஓகே பாஸ், நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களே எங்க கூட வாங்க பாஸ். அப்பதான் உங்க கண்ணால அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாப்பீங்க. சரியான பயந்தாங்கோலிக்க. சரி வாங்க, நானும் வரேன். பாம்பே பில்டர் எதுக்கும் பயப்பட மாட்டான், மத்தவங்கள பயன்படுத்துவான். என்ன சிவா, போனவங்க எல்லாம் மறுபடியும் ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த தடவை நிச்சயமா வருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் அவங்க தயாரா வருவாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த தடவை நாம அவங்கள பயமுறுத்துவோம். ஹலோ அங்கிள், நல்ல வேளை நீங்க இங்க வந்தீங்க. இத்தனை வருஷமா இங்கேயே தனியா இருந்தது எனக்கு போர் அடிச்சது. இனி கொண்டாட்டம் தான். நீங்க அப்படியே எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. அப்பா அப்பா, இது நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஏய், நான் ஒன்னும் உங்க அப்பா இல்ல, என்ன விட்டுருப்பா. காப்பாத்துங்க, பேய் வந்துருச்சு. காப்பாத்துங்க, உண்மையான பேய் வந்துருச்சு. எல்லாரும் ஓடுங்க, இங்க இருக்காதீங்க. டேய் வாடா டேய். காப்பாத்துங்க. உண்மையான பேய். எல்லாரும் ஓடுங்க. அங்கிள், என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே இனம் தானே? எனமும் இல்ல, பணமும் இல்ல. எங்களை விடுப்பா, நாங்க பேயே இல்லப்பா. பாஸ் பாஸ், சைக்கிள் பேய ஓட்டிட்டு வருது. பேய் சைக்கிள் ஓட்டிட்டு வருது பாஸ், ஓடுங்க. உங்க யாருக்கும் மூளையே இல்ல போல இருக்கு. நாம எப்படி சேர்ஸ் ரிமோட் மூலமா ஆக்டிவேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். யாரோ ஒருத்தன் சைக்கிளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளையே பயமுறுத்திட்டு இருக்கான். ஹலோ அங்கிள், ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. போங்க, நீங்களும் பேய் இல்ல, நானும் பேய் இல்ல. லட்டு சிங் சார், உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி வாங்க. இவங்க எல்லாருமே டூப்ளிகேட் பேய் தான். ஓகே சிவா, இதோ வந்துகிட்டே இருக்கேன் பாரு. முதல்ல இந்த பையனை பிடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். போலீஸ் வரதுக்குள்ள இந்த பையனை எங்க இருந்து பிடிச்சு நம்ம கூட்டிட்டு போகணும். அப்பதான் வர போலீஸையும் சுலபமா நம்ம பயமுறுத்த முடியும். இந்த பையன் ரொம்ப தெளிவா இருக்காப்பா. இவனுக்கு ஒரு பாடத்தை நம்ம கத்து கொடுக்கணும். இதா பொடி.
எங்கப்பா இருக்க? ஏய், சீக்கிரம் ஓடுங்க சார். பறந்து வருது. அதுங்க விடுங்க விடுங்க. காப்பாத்தீங்க. இன்ஸ்பெக்டர் சார் இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே டூப்ளிகேட் பேய்ங்க. இனி உங்களை விட மாட்டேன்டா. இனி ஒவ்வொருத்தனுக்கும் பேய் அடி விட போகுது. என்ன அங்கிள், இப்பவும் ஃபைட் கண்டினியூ ஆகுதா இல்ல நீங்க சரண்டர் ஆகுறீங்களா? நான் ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்து போக மாட்டேன். அங்கிள் இப்பவாவது சொல்லுங்க, ஏன் நீங்க எல்லாரையும் பயமுறுத்துனீங்க? ரிசார்ட் கட்டணுங்கிற என்னோட கனவு கலைஞ்சு போச்சு. இந்த ஸ்கூலை விலைக்கு வாங்கி பெரிய ரிசார்ட் கட்டலான்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நீவும் ரெசார்ட் கனவெல்லாம் ஜெயில வந்து கண்டுக்க ஜெயில. என்னோட ஏரியாவுல உண்மையான பேய் வரதுக்கே பயந்து சாகும். ஆனா நீ டுபாகூர் பேயை அனுப்பி வச்சிருக்க. அதுக்கெல்லாம் பயந்துருவோப்பா, வா ஜெயிலுக்கு போலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் டிவிக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க ரெடி ஆயிடணும் பாத்துக்க. அதனால நேரம் இல்ல, கிளம்பு போலாம்.